நான்காவது கணக்கு 1 + a 1 1 1 1 + b 1 1 1 1 + c = abc × 1 + 1/a + 1/b + 1/c என நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எதை பொதுவாக எடுத்துருக்காங்க பாருசாமி, ஏபிசின்னு வருது. ஆனால் இங்கே 2 உறுப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மூலை விட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 உறுப்பாக இருக்குது. அப்போது இது அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது நிறை, முதல் நிறை, இரண்டாவது நிறை, மூன்றாவது நிறை. இதில் ஒரு உறுப்பாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வர வைக்க போகிறோம். சரி சாமி, இதில் 2 உறுப்புகள் இருக்குது. இந்த ப்ளஸுக்கு முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று. இந்த 2 உறுப்புகளை ஒரே உறுப்பாக மாற்ற போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இதான் R1 சாமி, இது R1, இது R2, இது R3. அப்போ என்ன பண்ணுறேன், நான் R1-ஐ எப்படி எழுத போகிறேன்னா, R1லேருந்து R2-வை கழிச்சு எழுத போகிறேன். R2-வை எப்படி எழுத போகிறேன்னா, R2லேருந்து R3-யை கழிச்சு எழுத போகிறேன். R3 அப்படி தான் வச்சுக்க போகிறேன். அப்போ R3 நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இந்த 2 நிறையில் மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். இதிலிருந்து R2-வை கழிக்கிறேன். அப்போது 1 + a-லேருந்து 1-ஐ கழிக்கிறேன். R2னா இந்த உறுப்புலேருந்து இந்த உறுப்பை கழிக்கிறது, இதிலேருந்து இதை கழிக்கிறது, இதிலேருந்து இதை கழித்து இப்படி எழுத போகிறேன். ஓகே சாமி, அப்போ R1 அப்படியே தான் இருக்குது. 1 + a, R2-வை கழிச்சா -1. அப்போ +1 -1 கேன்சல், இல்லை எழுதிக்கலாம். இங்கே 1, R2-வை தான் கழிக்க போகிறேன். அப்போ +1 -1 வரும், +b -b வரும். இந்த 1 -1, R2 ஃபஸ்ட்டு அப்படி எழுதிடுங்க. யாரை கழிக்கிறேன், R3-யை கழிக்கிறேன். அப்போ இந்த உறுப்புலேருந்து இதை கழிக்கணும், -1. இது எழுதிட்டேன். +1 அந்த -1, இது -1 - c. ஓகே, இப்போ +1 -1 என்ன ஆயிடுச்சு, கேன்சல். +1 -1 கேன்சல், -b. இது 0 ஆகிடுச்சு, இதுவும் 0 ஆகிடுச்சு. +1 -1 கேன்சல், +b. +1 -1 கேன்சல், -c. இங்கே 1 1 1 + c. இப்போ நான் ஆஸ் யூஷுவலாக எப்படி நம்ம பெருக்குவோமோ, அது யார் மதிப்பு கண்டுபிடிப்போமோ அதே மதிப்பை கண்டுபிடிக்கிறேன் சாமி. இப்போ ஏவுக்கு எப்படி பெருக்க போகிறோம், ஏ மட்டும் வச்சுக்கிறோம். இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ அவுட்டு, மீதி என்ன இருக்குங்க, b + bc வருமா, a × 1bb + bc. இங்கே கீழே போகணும், ஒரு cன்னா c -c. கீழே இருந்து போகும்போது என்ன வந்துடும், ஒரு மைனஸ் ஆட் பண்ணணும். அப்போ -1 ஆகிடும், +c. இந்த -b, ஏற்கனவே இதுக்கு ஒரு மைனஸ் போடுவோம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. ஏற்கனவே ஒரு மைனஸ் போடுவோம், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -× +b × இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ அவுட்டு, இது கூட இது பெருக்குன்னா 0 வந்துடும். ஒரு c -cன்னா வந்துடும், +c மாறும். ஏன்னா கீழே இருந்து மேலே போகும்போது ஒரு இது +0 × 0 கூட எதை பெருக்கணும், என்ன தான் கிடைக்கும், 0. இது போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது a × இது ஒத்த உறுப்புகள் கிடையாது, நல்லா பார்த்துங்க சாமி. b வேறு, bcன்றது வேறு, +c-ன்றது வேறு. அப்போ என்ன பண்ணுறோம், நான் இதை உள்ளே எடுத்து பெருக்கிறேன். a × b ab + abc வருமா, +ac +0 கூட c கூட்டினா c தான் கிடைக்கும். அப்போ b-யும் c-யும் பெருக்கிட்டால் bc எதனா இருக்கான்னு பார்த்துங்க, இல்லை. இப்போது நமக்கு இந்த ஆன்சரை பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு. ஏபிசியை பொதுவாக வெளியே எடுத்துருக்காங்க. அப்போ ஏபிசி தான் பொதுவாக வெளியே எடுத்துட்டா, ஏபிசியை பொதுவாக எடுத்துட்டேன். இருக்கிறத எடுத்துறேன், இல்லைன்னா என்ன பண்ணணும், பை போட்டணும், அவ்வளோதான். ஏபி இருக்குது எடுத்துட்டேன், சி கிடையாது. அப்போ என்னது, 1/c. ஓகே சாமி, ப்ளஸ் ஏபிசி இருக்குது அப்படியே எடுத்துட்டேன், அப்போ 1 ப்ளஸ் ஏவும் சியும் இருக்குது எடுத்துட்டேன், யார் இல்லை, பி இல்லை. அப்போ பியால் என்ன பண்ணணும், வகுக்கணும். ப்ளஸ் பிசி இருக்குது எடுத்துட்டேன், யார் இல்லை, ஏ இல்லை. ஸோ 1/a. எல்லாமே ப்ளஸ் தான் இருக்கா பாருங்கள். அப்போ ஏபிசி × 1 ஆர்டராக எழுதிக்கலாம். 1 + 1/a + 1/b + 1/c. இதான் கேட்டிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேம்மா.